ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கியூப் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஆப்ஜெக்ட் மோட்லேருந்து ஸ்கல்ப்ட் மோடுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா லேசோ ட்ரிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிட்டு நான் இப்போ இந்த பாக்ஸில் வந்து ட்ராப் பண்ணேன். அப்படியே எனக்கு ஹோல் வரும். இந்த ஹோல் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸோட அந்த பக்கமும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் வந்து நம்ம வந்து ஹோல்ஸ் வந்து இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாக்ஸ் ட்ரிம்னு இருக்கும். ஸோ இது வந்து பாக்ஸ் ஷேப்பில் வந்து ஹோல்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த ஹோல்ஸ் வந்து எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லேஅவுட்லேருந்து மாடலிங் வந்து சூஸ் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா மெஸ் இருக்கும். இதில் போயிட்டு எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷன் போயிட்டு ஸ்பின் டூல் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பின் வந்து அப்ளை ஆகிருக்கும். ஸோ இதில் வந்து நான் அந்த ஸ்பின் ஆப்ஷனில் வந்து ஸ்டெப்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணேன்னா எனக்கு அப்படியே அந்த கியர் ஷேப் வந்து உருவாதவங்களால பார்க்க முடியும். இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த கியூபை வந்து ஸ்பின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வந்து ஒரு கியர் ஆப்ஷன் மாதிரி விழுகும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதே இதாக கியூப் வந்து எடிட் லேஅவுட் போயிட்டு ஸோ நான் அந்த கியூப் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஜிஏ ப்ரெஸ் பண்ணிட்டு ஒய் ஆக்சிஸ் வந்து லாக் பண்ணி கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ மாடலிங் டேப் போயிட்டு மெஸ் போயிட்டு எக்ஸ்ட்ரூட் போயிட்டு ஸ்பின்னை வந்து செலக்ட் பண்ணால் இப்போ எனக்கு வேறு மாதிரி வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஸோ ஏன்னா நான் அந்த சென்டர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்பின் ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு கவுண்டை ரெடியூஸ் பண்ணால் அவங்களால தெளிவாக பார்க்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்பின் ஆப்ஷன் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பின் ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகும். நம்மளோட பிளெண்டர் கிளாஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் வீக்லி பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸஸும் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அதில் உங்களோட டவுட்ஸை வந்து கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்மளோட வீடியோ கீழே உங்களோட டவுட்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.